காமராஜரின் பெருந்தன்மையான குணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். அவற்றில் சிலவற்றை காணலாம். இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுத்துவிட்டு வெள்ளையன் நாட்டை விட்டு அகன்றான். ஆனால் அவன் விட்டு சென்ற கட்டிடங்கள், சிலைகள் என்று பல சுவடுகள் இங்கேயே இருந்தன. சிலருக்கு அவர்களின் சின்னங்கள் இங்கு இருப்பது பிடிக்கவே இல்லை. அவற்றை எல்லாம் தூள் தூளாக்கி விட வேண்டும் என்ற ஆத்திரம் அடிமனதில் இருந்தது. ஏனென்றால் நம்மை அடிமையாக்கி நம் மக்களின் வாழ்க்கையை நாசமாக்கி என்ற கோபம்தான். இதை பற்றி காமராஜர் அவர்களிடம் பேச வந்தனர். ஐயா, நமது நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது. இனிமேல் நாம் தான் இந்த நாட்டை ஆளப்போகிறோம். இது நம்முடைய நாடு. அந்நியனின் ஒரு சிறு பொருட்கள் கூட இங்கு இருக்கக்கூடாது. எனவே அந்நியன் சின்னங்களை ஒன்று விடாமல் உடைத்தெறிய போகிறோம் என்றனர். இதை கேட்டதும் காமராஜர் அவர்களை சற்று கோபத்துடன் பார்த்தார். என்னையா, உங்களுக்கெல்லாம் மூளை இருக்கா? அதை போய் ஏன் உடைக்க போறீங்க? அதெல்லாம் வரலாற்று சின்னங்கன்னே. நம்ம நாடு அடிமைப்பட்டிருந்ததை நினைவுபடுத்தி நமக்கு எச்சரிக்கை விடுத்து நம் நாட்டு மக்கள் ஒற்றுமையாக வாழணும் என்கிறதை நினைவூட்ட பயன்படக்கூடியது. அதுகளை உடைச்சிட்டா நாம அடிமைப்பட்டதை மறைச்சிட முடியுமா? அதுல கவனம் செலுத்தாம நமக்கு மக்களை முன்னேற்றுவதில் வேலை நிறைய இருக்கு. அத உருப்படியான வேலைய போய் பாருங்கன்னே என்று கூறி அவர்களை அனுப்பி வைத்தார். பழிவாங்க நினைத்த தொண்டர்களை நல்வழிப்படுத்தி மக்கள் முன்னேற வேண்டும் என்று மட்டும் நினைத்த தலைவர். அதனால்தான் இன்று வரை காமராஜர் மக்கள் மனதில் மக்கள் தலைவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் தமிழக முதலமைச்சராக இருந்தபோது மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கை ஒதுக்கீட்டில் 10 இடங்களை முதலமைச்சருக்கென ஒதுக்கியிருந்தனர். அதற்கென விண்ணப்ப படிவங்கள் அதிகமாக வந்தன. முதலமைச்சர் விருப்பம் போல அவர் யாரை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம். அந்த சூழ்நிலையில் விண்ணப்பத்தை முதலமைச்சர் தனது ஊர்க்காரர், நண்பர்கள், உறவினர், கட்சிக்காரரின் பிள்ளை அல்லது தனது ஜாதி அடிப்படையில் தேர்ந்தெடுப்பாரோ என அவரது உதவியாளர் மனதில் எண்ணத் தொடங்கினார். விண்ணப்பங்களை பார்த்த காமராஜரோ சில நிமிடங்களில் 10 விண்ணப்பங்களை எடுத்து உதவியாளரிடம் கொடுத்தார். உதவியாளருக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. காரணம், அவர் நினைத்தபடி ஒருவரை கூட காமராஜர் தேர்வு செய்யவில்லை. உதவியாளர் முதலமைச்சரிடம் தயங்கியபடி, எந்த அடிப்படையில் விண்ணப்பங்களை தேர்வு செய்தீர்கள் என கேட்டார். அதற்கு காமராஜர், எந்த விண்ணப்பங்களில் பெற்றோர் கையொப்பம் என்ற இடத்தில் கைநாட்டு இருந்ததோ அதை தேர்வு செய்தேன். கல்வி செல்வம் இல்லாத அந்த வீட்டில்தான் முதலில் அறிவின் விளக்கை ஏற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த வாய்ப்பை அவர்களுக்கு கொடுத்தார். தலைவர் காமராஜருக்கும் பிரதமர் இந்திரா காந்திக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது. காமராஜரை வீழ்த்திட இந்திரா காந்தி திட்டம் வகுத்து கொண்டிருந்தார். அப்போது ஸ்தாபன காங்கிரஸ் ஆதரவு பத்திரிகை இந்திரா காந்தியை ஓடுகாலி என எழுதியது. இது காமராஜரின் பார்வைக்கு வர அவர் பத்திரிகை ஆசிரியரை தொடர்பு கொண்டு ஓடுகாலி என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டார். அதற்கு பத்திரிகையின் ஆசிரியர் பி. ராமசாமி, வீட்டை விட்டு ஓடியவள் ஒழுக்கம் இல்லாதவள் என விளக்கம் கொடுத்தார். உடனே தலைவர் அவரிடம், உனக்கு மூளை இருக்கா? அந்த அம்மா நேருவோட பொண்ணு, பெரிய பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரங்க. நாம் தானே அந்த அம்மாவை கொண்டு வந்தோம். நாமே இப்படி கேவலமாக எழுதலாமா? இனி இப்படியெல்லாம் எழுதாதேன்னே என கூறினார். எதிரிக்கும் தீங்கு இழைக்காத உத்தமர் காமராஜர். டி.பி. ஏழுமலை, இந்திய தேசிய காங்கிரஸ் அரசியல்வாதி. காமராஜரை பற்றி, நான் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவன். எனது தொகுதியிலிருந்து அரசுக்கு ஏராளமான நிதி வருவாய் வந்தாலும் நகராட்சியாக இல்லாததால் சட்ட ரீதியாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்கவில்லை. பேரூராட்சி நிலையிலிருந்து நகராட்சியாக உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் கோரிக்கை மேல் கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தோம். அதிகாரிகளும் அதற்கு 1000 காரணங்களை சொல்லி தவிர்த்து கொண்டிருந்தனர். தலைவர் காமராஜரை சந்தித்து திருவெற்றியூரை நகராட்சியாக ஆக்கி கொடுங்கய்யா என்றேன். செஞ்சிட்டா போச்சு, என்ன சங்கடம் அதுல? கூப்பிட அந்த அதிகாரிகளே என்றார். அது சம்பந்தமான அதிகாரிகள் அனைவரும் ஐயாவை பார்க்க மறுநாளே எல்லா கோப்புகளோடும் வந்துவிட்டனர். தலைவர், என்னப்பா பிரச்சனை? ஏன் திருவெற்றியூரை நகராட்சியா ஆக்கினா என்னன்னு என்றார். அதிகாரிகள், ஐயா, அந்த ஊரில் இருந்து நகராட்சியை விட அதிகமான வருமானம் வர்றது உண்மைதான். ஆனா பாப்புலேஷன் இல்ல, விதிமுறை இடம் கொடுக்கல என்றனர்.
அட என்னப்பா விதிமுறைன்னுட்டு, சட்டங்கிறது நாம பார்த்து போடுறதாம்ப்பா. 4 பக்கமும் 4 கல்ல தூக்கி போடு போ என்று விரட்டினார் முதல்வர். அதிகாரிகள் அவர் கோபமாய் பேசுகிறார் என்பதால் அவர் சொன்னதற்கு தலையாட்டி விட்டு வேகமாக வெளியே வந்துவிட்டனர். வந்தவர்கள் அங்கு காத்து கொண்டு நின்ற என்னிடம், ஐயா சொல்றது ஒன்னும் புரியலங்க, கல்ல தூக்கி போடுங்கிறாரே என்று குழம்பினர். நான் உடனே உள்ளே போய் தலைவரிடம் கேட்டேன், என்னங்கய்யா நீங்க பாட்டுக்கு ஏதோ கல்லை தூக்கி போடுன்னீங்களாம், அந்த ஆபீசருங்க புரியாம நின்னு தவிக்கிறாங்க. கிறுக்கா, அவங்க தான் ஃபைலையே பார்த்துட்டு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லாம இருக்காங்கன்னா நீயும் புரியாம விளக்கம் கேட்குறியா? கல்லுங்கிறது எல்லக்கல்லு, அந்த ஊர் எல்லக்கல்ல கொஞ்சம் அப்படி தூக்கி அந்த பக்கம் போட்டா பக்கத்து ஊர் பாப்புலேஷன் இதுல சேர்ந்துடும் இல்லையா? ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்றேன், விளங்குச்சா? என்ன படிப்போ என்ன டிகிரியோ, போய் 4-5 பஞ்சாயத்தை இன்க்ளூட் பண்ண சொல்லி ஃபைலை கொண்டு வான்னே என்றார். அதற்கு பிறகே அதிகாரிகளின் மூளைக்கு எட்டியது. வேலைகள் விறுவிறுவென்று நடைபெற்றன. தலைவரின் அனுபவ அறிவை கண்டு அன்றைய தலைமைச் செயலக அதிகாரிகள் பூரித்து போனார்கள். நீண்ட நாள் அவர்களுக்குள் இந்த வாசகம் உலாவிக் கொண்டிருந்தது, கல்லை தூக்கி போடு. ஒரு சமயம் திண்டிவனத்தில் விருதுநகரை சார்ந்த காங்கிரஸ் பிரமுகர் வீட்டில் காமராஜருக்கு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தலைவருடன் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த திண்டிவனம் ராமமூர்த்தியும் உடன் சென்றிருந்தார். விருந்து முடிந்ததும் காமராஜர் ராமமூர்த்தியிடம் புறப்படுவோமா என கேட்டார். அதற்கு ராமமூர்த்தி, டிரைவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார், அவர் வந்தவுடன் புறப்படுவோம் ஐயா என்றார். இதை கேட்ட காமராஜர் கோபத்துடன், டிரைவர் என்ன மட்டமா, ஏன் அவனுக்கு நம்மோடு சேர்ந்து சாப்பிடக்கூடாதான்னே என்றவர் கோபித்து கொண்டு வெளியே சென்று விட்டார். ராமமூர்த்தி அவரை சமாதானப்படுத்தி அழைத்து வர டிரைவர் வந்து சேர காரில் புறப்பட்டனர். மேடையில் மணிக்கணக்கில் பேசுவது பெருந்தலைவர் காமராஜருக்கு பிடிக்காது என்பது மட்டுமல்ல, இன்றைய அரசியல் மேடைகளில் அன்றாடம் நிகழ்ந்து வரும் தரம் தாழ்ந்த பேச்சுக்களை அவர் தானும் பேசியதும் இல்லை. தான் பங்கேற்கும் கூட்ட மேடையில் பிறர் பேசுவதையும் அனுமதித்ததும் இல்லை. பொதுக்கூட்ட மேடைக்கென்று பல மேடை நாகரிகங்களை உருவாக்கி அதை கடைசி வரை கடைபிடித்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அவைகளில் சிலவற்றை இங்கு பார்ப்போம். ஜூன் 21, 1960 அன்று தமிழக முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் ராமநாதபுரம் பொதுக்கூட்டத்தில் பேசியது. அமைச்சர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், மக்கள் தான் எஜமானர்கள், நாங்கள் அவர்களின் பணியாளர்கள். மக்கள் குறை சொல்ல வந்தால் கேட்க வேண்டும், முடிந்தவரை அதை தீர்க்க வேண்டும், அதுதான் அரசின் கடமை. மக்களாகிய நீங்கள் உங்கள் குறைகளை அவர்களிடம் நீங்கள் நேரில் சொல்லலாம். எனக்கு நேற்றும் இன்றும் சுமார் 500 மனுக்கள் வந்துள்ளன. அவைகள் தான் நான் படிக்கும் பத்திரிகைகள். மக்களின் குறைகளை கூடுமானவரை அகற்றுவதே அரசாங்கத்தின் நோக்கம். மாறுபட்ட அரசியல் கருத்துக்களால் தன்னை சாடி இருந்தாலும் அவர்களை மதிக்கும் பெருந்தலைவர் காமராஜரின் அரசியல் நாகரிகம் இது. பெருந்தலைவருடன் சி.என். அண்ணாதுரை.